உலக மகளிர் தினம் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு காவல் உதவி செயலி 181 விழிப்புணர்வு பெண்களுக்கான மாரத்தான் போட்டி திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மருத்துவர் பிரதீப் ஈகாப்பா அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. சர்வதேச மகளிர் தின கொண்டாட்டம் 2025 பொன்னியம்மன் மேடு பெரிய தெருவில் 9/3/2025 அன்று காலை 10 மணியளவில் பொன்னியம்மன் மேடு குடியிருப்போர் நலசங்கத்தின் சார்பில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் சதுரங்கம் கழகம் சார்பில் சர்வதேச மதிப்பீடு பெற்ற வீரர்கள் சதுரங்க போட்டி 2 நாள் நடைபெற்றது. இதில் சுமார் 50க்கும் மேற்பட்ட சர்வதேச மதிப்பீடு பெற்ற வீரர்கள் கலந்து கொண்டனர். சென்னை தியாகராய நகரில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு ஆவின் மகளிர் நலசங்கம் சார்பில் 23ஆம் ஆண்டு மகளிர் தின விழா மற்றும் நலிந்தோருக்கு உதவிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஊதிய உயர்வு, பணி பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஓட்ஸா ஊராட்சி பணியாளர்கள் கூட்டமைப்பு சங்கத்தினர் 1000க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் உலக மகளிர் தினத்தையொட்டி சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் பெண் குழந்தைகள் பாலின விகிதத்தை உயர்த்துவதற்காக சிறப்பாக செயலாற்றிய கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அழகு மீனாவிற்கு 2025ஆம் ஆண்டிற்கான மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தின விருது, பதக்கம் மற்றும் பாராட்டுச் சான்றிதழையும் வழங்கி சிறப்பித்தார். கொடைக்கானலில் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களின் உருவ பொம்மையை எரித்த திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கொடைக்கானல் பாஜக நிர்வாகிகள் கொடைக்கானல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். சென்னையில் தமிழ்நாடு அனைத்து வணிகர்கள் சங்கங்கள் பேரமைப்பு சார்பாக பெரம்பலூரில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் சங்கத்தின் உறுப்பினர்கள் மற்றும் புதிய நிர்வாகிகள் நியமன நிகழ்வு வருகின்ற மே 5ஆம் தேதி சங்கத்தின் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற இருப்பதால் கூட்டத்தை எவ்வாறு வழி நடத்துவது மற்றும் நிர்வாகிகளுக்கு வணிகம், பாதுகாப்பு, மாநாடு வெற்றியடைய செய்ய வேண்டிய செயல்களை பற்றிய ஆலோசனைக் கூட்டம் சங்கத்தின் தலைவர் கொளத்தூர் ரவி மற்றும் செயலாளர் ரமேஷ், சங்கத்தின் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஆலோசனை நடைபெற்றது.